நெல் கொள்முதல் செய்வதற்கான ஈரப்பதத்தை அதிகரிப்பது குறித்து டெல்டா மாவட்டங்களில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் மத்திய குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். டெல்டா மாவட்டங்களில் நடப்பாண்டில் 10.5 லட்சம் ஏக்கரில் சம்பா தாளடி சாகுபடி செய்யப்பட்டன. கடந்த ஒரு வாரமாக அறுவடை பணிகள் முழு வீச்சில் நடைபெற்று வரும் நிலையில் பருவம் தவறிய மழை மற்றும் அதிக அளவிலான பனிப்பொழிவு காரணமாக அறுவடை பணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் விவசாயிகள் அறுவடை செய்த நெல்மணிகளை உலர்த்த முடியாமலும் விற்பனை செய்ய முடியாமலும் தவித்து வருகின்றனர். இதையடுத்து விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று நெல் கொள்முதல் செய்வதற்கான நெல்லின் ஈரப்பதத்தை 17% இருந்து 22% அதிகரிக்க வேண்டும் என மத்திய அரசுக்கு தமிழக அரசு கடிதம் எழுதியிருந்தது. அதன் அடிப்படையில் 4 பேர் கொண்ட மத்திய குழுவினர் டெல்டா மாவட்டங்களில் ஆய்வு மேற்கொண்டனர். இந்த குழுவினர் அளிக்கும் அறிக்கையின் அடிப்படையில் நெல்லின் ஈரப்பதத்தை அதிகரிப்பது தொடர்பாக மத்திய அரசு உத்தரவை பிறப்பிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இங்க டெல்டா மாவட்டங்கள்ல ஒரத்தநாடு பகுதியில் கக்கரை கிராமத்தில் பார்த்துருக்காங்க. நாங்கள் விவசாயிகள்லாம் வைக்கிற கோரிக்கை என்னன்னா, தொடர் மழை ஒரு மாசமா தொடர்ந்து வரலாறு மழையும் அடமழையா பெஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால நெல் எங்களால் சம்பா கொள்முதல் காய வச்சு கொடுக்க முடியல. இப்போதைக்கு 17% ஈரப்பதத்தோட கேட்குறாங்க. அது எங்களால் கொடுக்க முடியாது. அதனால நாங்கள் விவசாயிகள்லாம் கோரிக்கையாக வைக்கிறது 22% ஈரப்பதத்தோட கொள்முதல் பண்ணணும் அப்படின்ட்டு அவங்கள்ட்ட மத்திய குழுக்கிட்ட நாங்கள் அதை கோரிக்கையாக வச்சிருக்கோம். டெல்டா மாவட்டங்கள் மற்றும் இதர மாவட்டங்களில் இந்த சமீபத்தில் பெய்த மழையின் காரணமாகவும் பனிப்பொழிவின் காரணமாகவும் நெல்மணிகளில் ஈரப்பதம் அதிகரித்திருப்பதன் காரணமாக ஈரப்பதத்தை அதிகரிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த மத்திய அரசினுடைய நிபுணர் குழு இன்று தினம் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய தஞ்சாவூர் மாவட்டம் கக்கரையில் இந்த நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் இங்கே விவசாயிகள் விற்பனைக்காக வைத்திருந்த 5 மாதிரிகளை ஒவ்வொரு மாதிரியிலும் 4 மாதிரிகள் எடுத்து அதை சேகரித்திருக்கிறார்கள். இதை எடுத்து சென்று அவர்கள் ஆய்வகங்களில் ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் இந்திய அரசிடம் அந்த அவருடைய முன்மொழியை கொடுப்பார்கள். அதன் அடிப்படையில் மத்திய அரசால் அறிவிக்கப்படும்.